Hello friends, welcome back to பிரபுயாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இப்போ மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சலுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் அதற்கான தேவையான ஆவணங்கள் அனைத்தையுமே ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மூலமாக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதற்கான இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா தபால் அப்படின்னா மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. என்றைக்கு இன்டர்வியூன்றது தெரிவிப்பாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நாம் இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம முதல்ல பார்த்துடுவோம். அதற்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இல்லை நீங்கள் என்னென்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போகிறீங்கன்றது கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை இந்த பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பாக்ஸு மாரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸு மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ டிக் பண்ணணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் எழுதணும். தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, வயது, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண். ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எழுதணும். ஆதார் நகலும் பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்புகிற மாரி இருக்கும். நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அட்டஸ்ட் செஞ்சு இணைத்து அனுப்பணும். மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாரி அதை ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் மறக்காமல் எழுதுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இஃப் அவைலபிள் இருந்தால், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேஸ், இடம், தேதி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையொப்பம் போட்டுடுங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை என்னென்னன்றது நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு வண்ண புகைப்படம், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான சான்று நகல், பிறப்பு சான்றிதழ், 10th 12th சான்றிதழ் நகல், கல்வித்தகுதி மற்றும் மதிப்பெண்களின் சான்று நகல், குடியுரிமை சான்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று. ஸோ இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் இணைத்து அனுப்புனா போதுமானது, ரைட்டுங்களா? வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட இருப்பிட சான்றிதழ்,
வாக்காளர் அடையாள அட்டை, பஞ்சாயத்து, நகராட்சி, கார்ப்பரேஷன், வரி ரசீது, ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், பேன் கார்டு நகல், ஏதாவது ஒரு நகல். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் படிப்பை முடித்த நிறுவனம் அல்லது தற்போது படிக்கின்ற வேலை புரிகின்ற நிறுவன தலைவரால் வழங்கப்பட்ட தன்மை மற்றும் நடத்தை சான்றிதழ். மாற்றுத்திறனாளிகளாக இருப்பின் அதற்கான மருத்துவ குழு அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ், முன் அனுபவ சான்றிதழ், வேறு ஏதேனும் சம்பந்தப்பட்ட சான்றிதழ். ரைட்டுங்களா? விண்ணப்பத்தை தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் மற்றும் இணைக்கப்படும் சான்றிதழ்கள் அனைத்தும் ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மின்னஞ்சல் அனுப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தபால் மூலம் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா விண்ணப்பம் மற்றும் இணைக்கப்படும் சான்றிதழ்கள் அனைத்தையும் பின்வரும் முகவரிக்கு தபால் மூலமாகவும் அனுப்பவும். பெறுநர் நியமனக்குழு, அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, முள்ளூர், புதுக்கோட்டை 622004. விண்ணப்பத்தை பெறுவதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 22/2/2024 மாலை 5 மணிக்குள். தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். இது அஞ்சல் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதால் மட்டும் பணிக்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுக்கோட்டை. புதுக்கோட்டை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கீழ்கண்ட ஒப்பந்த பணியிடங்கள், முற்றிலும் தற்காலிக பணியிடங்கள், விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பல் மருத்துவ இருக்கை உதவியாளர், சேர் சைட் அட்டெண்டர், 10 காலிடங்கள். ஊதியம் 12,480 ரூபாய். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங். வயது பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும். கணினி இயக்குபவர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 1, சேலரி 17,430. பட்டப்படிப்பு கணினி அறிவியல், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும். 35 வயதிற்குட்பட்டவராக இருக்க வேண்டும். கணினி தரவு நுழைவு ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1, சேலரி ரூபாய் 17,430 ரூபாய். பட்டப்படிப்பு கணினி அறிவியல், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும். 35 வயதிற்குட்பட்டவராக இருக்க வேண்டும். துப்புரவு மற்றும் தூய்மை பணி 10 காலிடங்கள். சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,480. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 35 வயதிற்குட்பட்டவராக இருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். ரைட்டுங்களா? உதவியாளர் அட்டெண்டர் 18 காலிடங்கள். சேலரி பார்த்தீங்கன்னா 12,480. இதற்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். SSLC பாஸ். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கணும். பாதுகாப்பு பணியாளர், செக்யூரிட்டி பர்சனல் 5 காலிடங்கள். சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,430. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். 45 வயதிற்குள் இருக்கணும். இறுதியாக பார்த்தீங்கன்னா துறை செயலாளர்கள், டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் 4 காலிடங்கள். சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,430 ரூபாய். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை பட்டப்படிப்பு, அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் புள்ளியியல் அறிவு, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும். 35 வயதிற்குள் இருக்கணும். 7 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. கேட்டுங்களா? ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன்.
டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.